A coin is tossed thrice. ஒரு காயினை வந்து 3 தடவை வந்து டாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு n of s வந்து 8 கிடைக்கும். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா find the probability of getting exactly 2 8s. exactly 2 8s வரணுமா, or அப்படின்னா இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 tail வரலாமா, இல்லைன்னா 2 consecutive heads வரலாமா. கான்சிக்யூட்டிவ்னா பக்கத்தில் வருது, அடுத்தடுத்து வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு 2 இடத்துல ஆர் வந்திருக்கு. ஆர் அப்படின்னா என்ன, யூனியன் அப்படின்னு அர்த்தம். அப்போ 3 ஈவெண்ட் இங்கே இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 2 8s, இதை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 2 tail, இதை பின்னு எடுத்துக்கலாம். 2 consecutive heads வந்து சி அப்படின்ற ஈவெண்ட்டாக எடுத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம்னா சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். 3 காயின்ஸ் டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஹெச்ஹெச், ஹெச்டி, டிஹெச், டிடி. நெக்ஸ்ட் ஹெச்ஹெச், ஹெச்டி, டிஹெச், டிடி. இங்கெல்லாம் ஹெச் போட்டுக்கோங்க, இங்கெல்லாம் டி போட்டுக்கோங்க, கமா. அவ்வளோதான். அப்போ n of s இவ்வளோ வந்திருக்கு, நமக்கு 8 வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை வந்து ஏன்னு எடுக்க போகிறோமா, எக்ஸாக்ட்லி 2 8s இருக்கிறது. ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 8ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஏல என்னெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸாக்டாக 2 8s மட்டும்தான் இருக்கணுமா, வேறு எதுவுமே இருக்கக்கூடாதான். அப்போ இதில் 3 8 வந்துருச்சு, இது வரக்கூடாது. இதில் பாருங்கள் 2 8 இருக்குது, இதுலேயும் 2 8 இருக்குது, இதில் 2 8 இருக்குது, அவ்வளோதான். அப்போ இந்த 3 மட்டும் தான் வரும். ஹெச்டிஹெச், டிஹெச்ஹெச், ஹெச்ஹெச்டி, அவ்வளோதான். அப்போ n of a வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 3 வந்திருக்கு. இதிலேருந்து நம்ம p of a கண்டுபிடிச்சிக்கணும். ஃபார்முலா வந்து n of a by n of s. அப்போ 3 by n of s வந்து 8ன்னு வந்திருக்கு. அப்போ p of a வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், p of b கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட் b be the event of getting என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அட்லீஸ்ட் 1 tailன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே எழுதிக்கோங்க, அட்லீஸ்ட் 1 tail. ஸோ பியில் என்னெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் 1 tail அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 1 tailஐ வந்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் லீஸ்ட்னா ஆப்போசிட்டில் என்ன, மோஸ்ட். அப்போ பெரிய நம்பர் பார்க்கணும். 2 3 வரும். அப்போ இங்கேயும் டி, இங்கேயும் டி. அப்போ 1 t வரலாம், 1 tail வரலாம், 2 tail வரலாம், 3 tail வரலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த 3 ஹெச் இருக்கிறது மட்டும்தான் வராது, மற்றது எல்லாமே வந்துடும். அந்த 3 ஹெச் இருக்கிறத மட்டும் விட்டுருங்க, மற்ற 7ஐயும் எடுத்து எழுதிருங்க. ஹெச்டிஹெச், டிஹெச்ஹெச், டிடிஹெச், ஹெச்ஹெச்டி, ஹெச்டிடி, டிஹெச்டி, டிடிடி. அப்போ n of b வந்து மொத்தமாக நமக்கு எத்தனை இருக்கும், 7 இருக்கும். ஏன்னா 1 1 தான் வரல. இதில் இருந்து நம்ம p of b கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n of b by n of s. அப்போ 7 by 8ன்னு கிடச்சிரும். இது p of b. நெக்ஸ்ட் வந்து c அப்படின்ற ஈவெண்ட் எடுக்க போகிறோம். 2 r வந்தாவே நமக்கு 3 ஈவெண்ட் இருக்கிறதா அர்த்தம். c என்ற ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 consecutive heads. லெட் c be the event of getting 2 consecutive heads. அப்போ சியில் என்னெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கான்சிக்யூட்டிவ்னா பக்கத்தில் வர ஹெட், பக்கத்தில் வர ஹெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது பக்கத்தில் வருதா, அப்போ இது வரும், இது வரும். அதுக்கப்புறம் இது பக்கத்தில் வரல, நடுவில் டி வந்துருச்சு, அப்போ இது வராது. இது பக்கத்தில் வருதா, இது வரும். இது வராது, ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்குது. இதில் 2 ஹெட்டு பக்கத்தில் இருக்குது, இதில் ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்குது, இதில் ஒரே ஒன்று தான் இருக்குது, இதில் இல்லவே இல்லை. அப்போ இந்த 3 மட்டும்தான் வரும். ஸோ அந்த 3த்தையும் எடுத்து எழுதிக்கலாம். ஹெச் ஹெச் ஹெச், நெக்ஸ்ட்டு டி ஹெச் ஹெச், நெக்ஸ்ட்டு ஹெச் ஹெச் டி. அப்போ n of c பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வருது. இதிலேருந்து நம்ம p of c கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா n of c by n of s. அப்போ 3 by 8ன்னு p of c வந்து நமக்கு கிடைக்குது. 3 ஈவெண்ட் இருக்குது அப்படின்னாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் சி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். அப்புறம் P of B intersection C கண்டுபிடிக்கணும். next P of A intersection C கண்டுபிடிக்கணும். அப்புறம் மூணுத்துக்குமே intersection கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம A intersection B கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து P of A intersection D கண்டுபிடிக்கலாம். ஸோ A intersection B கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் A intersection B ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, இங்க வந்து A வந்து 3 தான் இருக்கு, இங்க B ல வந்து நிறைய இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கலாம், எது கம்மியா இருக்கோ அதை வச்சு கம்பேர் பண்ணி.
HTH இருக்கு, இங்க இருக்கா பாருங்க, இதோ இருக்கு HTH. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க THH இருக்கா, இங்க இருக்கா பாருங்க, இதோ இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க HHT இருக்கான்னு பாருங்க, HHTயும் இருக்கு. ஸோ இந்த மூணுமே நமக்கு வந்து இருக்கு. அப்ப இந்த மூணுத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். HTH, THH, நெக்ஸ்ட் ஒன் வந்து HHT. அப்ப n of A intersection B பாத்தீங்கன்னா 3 வருது. இதுல இருந்து P of A intersection B வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். n of A intersection B by n of S. அப்ப 3/8 ன்னு கிடைக்கும். இது வந்து P of A intersection B. நெக்ஸ்ட் வந்து B intersection C வந்து கண்டுபிடிக்க போறோம். B க்கும் C க்கும் என்ன காமன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ Bல வந்து நமக்கு இங்க நிறைய இருக்கு, Cல வந்து 3 தான் இருக்கு. இதை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். 3H பாத்தீங்கன்னா இதுல நமக்கு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் THH பாத்தீங்கன்னா நமக்கு THH இது இருக்கு. ஸோ இது இருக்கு. நெக்ஸ்ட் 2H ஒரு T அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இருக்கு. ஸோ இந்த 2 தான் நமக்கு இருக்கு. இது ரெண்டும் எடுத்து எழுதிக்கலாம். அப்ப n of B intersection C பாத்தீங்கன்னா 2 வருது. அப்ப P of B intersection C பாத்தீங்கன்னா n of B intersection C by n of S. அப்ப 2/8 நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் A intersection C கண்டுபிடிக்க போறோம். A intersection C, Aக்கும் Cக்கும் காமனான இருக்கிறத பார்க்க போறோம். ஸோ ஏல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 3 தான் இருக்கு, Cலையும் 3 தான் இருக்கு. ஸோ 3H இதில் இருக்கான்னு பாருங்க, இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க THH வந்து இதோ இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து HHT அப்படின்னு பார்த்தீங்கன்னா HHTயும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே இருக்கு, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். THH, HHT. ஸோ இங்கே வந்து இது அப்படியே தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ n of A intersection C பார்த்தீங்கன்னா 2 கிடைக்குது. இதுல இருந்து P of A intersection C கண்டுபிடிக்கலாம். அப்ப n of A intersection C by n of S. அப்ப 2/8 கிடைக்குது P of A intersection C. இப்போ கடைசியா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மூணுத்துக்குமே இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். A intersection, B intersection, C கண்டுபிடிக்க போறோம். மூணுத்துக்கும் காமனா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மூணுத்துக்கும் காமன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இங்கே ஏல 3 தான் இருக்கு, பியில் வந்து நிறைய இருக்கு, சியில் இங்கே வந்து நிறைய இருக்கு. இங்கே இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணுறத விட ஈஸியாக எப்படி பார்த்துடலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, ஏக்கும் பிக்கும் காமன் அப்படின்னு சொல்லிட்டு, பிக்கும் சிக்கும் காமன் சொல்லிட்டு, ஏக்கும் சிக்கும் காமன். இப்போ கண்டிப்பாக மூணுத்துக்கும் காமன் அப்படின்னு சொல்லும் போது இதில் இருக்கிறது மூணுமே காமனாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்க THH, HHT மேக்ஸிமமாவே 2 தான் நமக்கு காமனாவே வர முடியும். ஏன்னா பிக்கும் சிக்கும் காமனாவே நமக்கு 2 தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மேக்ஸிமமா ABC மூணுத்துக்கும் காமனா 2 தான் வர முடியும். ஸோ இந்த 2 தான் வந்து இதுலயும் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பாருங்க THH இதுலயும் இருக்கு, HHT இதுலயும் இருக்கு. ஸோ அதே THH இதுலயும் இருக்கு, HHTயும் இருக்கு. அப்ப அதுதான் காமனாவே இருக்க முடியும். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. பாருங்க THH, HHT. ஸோ லைனாக இந்த மூணுமே நமக்கு ஒன்றா தான் வந்துட்டே இருக்கு. அப்போ n of A intersection B intersection C பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடைக்குது. அப்போ P of A intersection B intersection C பார்த்தீங்கன்னா n of A intersection B intersection C by n of S. அப்போ 2/8ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். P of A union B union C பார்த்தீங்கன்னா P of A plus P of B plus P of C. இப்போ மைனஸ் வரும், 2 போடுறது எல்லாத்துக்குமே மைனஸ் வரும், அந்த மூணுத்துக்குமே. P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C. இப்போ பிளஸ் போட்டு மூணுத்துக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபார்முலா எல்லாமே வேல்யூவும் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். P of A என்ன வந்திருக்கு பாருங்க, 3/8 வந்திருக்கு. 7/8, இதுவும் 3/8. அப்படியே எழுதிக்கலாம். 3/8 plus 7/8 plus 3/8. நெக்ஸ்ட் எல்லாமே மைனஸ்ல வரப்போகுது. 3/8, 2/8, நெக்ஸ்ட் ஒன் 2/8. 3/8 minus 2/8 minus 2/8. கடைசியா இருக்கு பாருங்க, இதுவும் நமக்கு 2/8 தான் வந்திருக்கு. அப்ப பிளஸ் 2/8. இந்த மைனஸ் பிளஸ்லாம் வந்து வந்திருக்க வேல்யூலாம் அப்படியே அடிச்சிடலாம். பாருங்க, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன இருக்கு, டினாமினேட்டர் 8ஆ, நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, 3 plus 7 வந்து 10. இங்க என்ன இருக்கு, -2ன்னு இருக்கு. அப்ப என்ன ஆகும், 8/8 எவ்வளவு கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். அப்ப P of A union B union C வந்து 1ன்னு கிடைக்குது. அவ்வளவுதான் இந்த சம்.